ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி ட்ரேடிங் செக்ஷன் நல்லா போச்சு. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. சரிங்களா? இந்த வீடியோ முழுக்க முழுக்க லேர்னிங் பர்பஸ்க்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி ட்ரேடிங் நல்லபடியாக போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பியாக இருந்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி நான் பேசிக் கிளாஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னென்ன பேசிக் கிளாஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எந்தெந்த நாளில் எந்தெந்த நிஃப்டியில் என்றைக்கு ட்ரேட் பண்ணலாம், சென்செக்ஸில் என்றைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி என்ன டைமிங்கில் ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அது போக ட்ரேடிங் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அந்த ரூல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த பேசிக் கிளாஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல எர்னிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது நான் எதனால் நான் சொல்லித்தரேன்னு சொல்லி எதனால் இந்த கிழமைக்கு இதுதான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படியும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நான். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது தயவுசெய்து பேப்பர் பேனா எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குங்க. ஏன்னா நீங்கள் எழுதி வச்சா மட்டும்தான் நீங்கள் ஞாபகமாக இருக்கும். ஒரு டைம் வீடியோ பார்த்தாலாம் மைண்டில் ஏறாது. நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைனா பேப்பர் பேனை எடுத்து எழுதி வச்சு நீங்கள் அதை பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பேப்பர் பேனாலாம் எடுத்துட்டிங்களா? ரெடிங்களா? கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? வாரத்துக்கு 5 நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இந்த 5 நாள் தான் ட்ரேடிங் டேஸ். சரிங்களா? சனி ஞாயிறு லீவு. சரிங்களா? அது திங்கக்கிழமை இதில் ட்ரேட் பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை இதில் ட்ரேட் பண்ணலாம், புதன் இதில் ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்ல போகிறேன். அது எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி திங்கக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே இருக்குது. சரிங்களா? திங்கக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். திங்கள், செவ்வாய், வெள்ளி, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? எதனால் அப்படின்னா, இந்த 3 நாளும் அதில் ப்ரீமியம் கொஞ்சம் சென்செக்ஸை விட நிஃப்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புதன், வியாழன் இந்த 2 நாள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் மூவிங் இருக்கும். ஏன்னா நிஃப்டி ₹1 ஏறிச்சுன்னா சென்செக்ஸ் ₹3 ஏறும். நிஃப்டி ₹1 ஏறிச்சுன்னா சென்செக்ஸ் ₹3 இறங்கும். அதுதான் வித்தியாசமே தவிர நீங்கள் 2 சார்ட்டையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் ₹1 ஏறிச்சின்னா சென்செக்ஸில் ₹3 ஏறும். நிஃப்டியில் ₹1 இறங்குனா சென்செக்ஸில் ₹3 இறங்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதில் லார்ஜ் சைஸ் 75, சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் 20. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். புதன்கிழமை சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எக்ஸ்பிரி முடிஞ்சு போச்சு. புதன்கிழமை புது கான்ட்ராக்ட் தான் வரும். புது கான்ட்ராக்ட் வரும்போது ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பிரிக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக கிடைக்கும். சரிங்களா? புதன்கிழமை அன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 5 நாளும் கரெக்டாக இந்த இதில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலுக்கு நீங்கள் நல்ல ஒரு எர்னிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டைமில் ட்ரேட் பண்ணணும்னு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா மார்னிங் 9:25 to 10:45. சார் என்ன சார் 9:25, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுதில்ல, நான் 16 என்ட்ரி கொடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 9:25 தான் ட்ரேடை எடுக்கணும். என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் விட்டுறணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போதா, டவுன் ட்ரெண்டில் போதா, இல்லை முதல் நாள் அந்த நியூஸ் பேஸில் இருக்கிறது இதில் நடக்கும். இந்த 10 நிமிஷத்தில் தான் மார்க்கெட் லைட்டாக கீழே இறங்குற மாதிரி இறங்கி அப்புறம் சல்லுன்னு மேலே ஏறும், இல்லை மேலே ஏறுற மாதிரி ஏறி சல்லுன்னு கீழே இறங்கும். சரிங்களா? 9:25 10:45 வரைக்கும் தான் மார்னிங் ட்ரேடிங். நல்லா ஒரு ட்ரேடிங் செக்ஷனாக இருக்கும். ஸ்கேப்லிங்க்கு நல்ல ஒரு அப்பு டவுன் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். 10:15 10:45 11 மணிக்கு மேலெல்லாம் சைடு வேஸ் ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்புறம் என்ன தான் முக்குனாலும் ஒன்றும் பிடிக்க முடியாது.
சரிங்களா. ஏதோ ஒரு சில நாட்கள் நல்லா ராலி இருக்குமே தவிர, மற்ற மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு சைடுவே ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி 1 மணிலேருந்து 3:15 மணி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ராலி இருக்கும். அப்பு டவுனு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் அதில் உங்கள் ஸ்கேப்லிங்கில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிச்சிக்கலாம். சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. இந்த டைமில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். சைடு வேஸ்ட்டு உள்ளே பூந்து காசை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. சொல்கிறது புரியுதுங்களா. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ரூல்ஸ். ட்ரேடிங் ரூல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல்லேருந்து, சரிங்களா. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா எடுத்து எழுதிக்கிங்க. கேபிட்டல்லேருந்து 5% to 10% தான் நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்கணும் எவ்ரிடே. 50,000 ரூபா முதலீடு வச்சுருந்தீங்கன்னா 2,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் லாபமும் நஷ்டமும் பார்க்கணும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா திரும்பவும் உள்ளே போகக்கூடாது. லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உள்ளே போகக்கூடாது. தெளிவாக அழுத்தி சொல்கிறேன். இந்த ரூல்ஸை மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு உங்கள் கேபிட்டல்லேருந்து 10%க்குள்ளார நீங்கள் டார்கெட்டு வைங்க. 10% வைங்க. டார்கெட்டு பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப்பு ஃபோனையும் ஆஃப் பண்ணி போட்டு உங்கள் அடுத்த வேலையை பார்க்க போய்கிட்டே இருங்க. திரும்பவும் மார்க்கெட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்து பிடிச்ச காசை விட்றாதீங்க. செகண்ட் ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து உங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. அன்றைக்கி டார்கெட் போதும். 10% பிடிச்சிங்கனால 10 நாளில் உங்கள் கேபிட்டல் டபுள். 5% பிடிச்சிங்கன்னா 1 மாதத்தில் உங்கள் கேபிட்டல் டபுள். சரிங்களா. இதை வந்து மீறாதீங்க. மூணாவது வந்து மேக்ஸிமம் 3 நாளைக்கு 3 ட்ரேட் தான் எடுக்கணும். அது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நான் 3 ட்ரேடு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்பூர் அடித்து சாமிக்கிட்ட சத்தியம் பண்ணிடுங்க. நம்ம கை சும்மா இருக்காது. மார்க்கெட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் உள்ளே போனோம்னா கீழே எனக்கு போய் எஸ்எல் அடிப்பான். சரிங்களா. உங்களை ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சேட்டலைட்லேருந்து. நீங்கள் எப்போ என்ட்ரி கொடுக்கீங்களோ அப்போ வந்து டக்குன்னு ஸ்டாப் லாஸ் அடித்து விட்ருவான். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட சத்தியம் பண்ணிடுங்க. ஏன்னா ஓவர் ட்ரேட்னால தான் நம்ம காசு லாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரேடில் 5 to 10% பிடிச்சிட்டிங்களா அன்றைக்கோட க்ளோஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா. மேக்ஸிமம் 3 ட்ரேடு தான் ஒரு நாளைக்கு எடுக்கணுங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்து 4வது ரூல்ஸ் என்னென்னா, உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருந்தாலும் சரி அதில் 50% மட்டும் ட்ரேட் எடுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% உங்களுக்கு பேக்கப்பாக இருக்கும். நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரீகவர் பண்ணி கொடுக்கும். இருக்கிற அந்த 50,000 ரூபாய் இருக்குன்னா 50,000க்கும் நீங்கள் ட்ரேடு எடுக்காதீங்க. மார்ஜினை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ட்ரேட் எடுக்க காசு இருக்காது. லாஸ் ஆகி போச்சுன்னா 50% மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். 5வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் ப்ராப்பர் எக்ஸிட் அண்ட் எஸ்எல் கொடுக்கணும். க்ரீன் கலர் கேண்டிலை பார்த்த உடனே பை கொடுக்கறது, சிவப்பு கலர் கேண்டிலை பார்த்த உடனே புட் ஆப்ஷனில் பை கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா ஏன் எடுத்தோம், எதுக்காக எடுத்தோம், அந்த காரணம் தெரிஞ்சு தான் என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி டார்கெட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டார்கெட் வைங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங் செக்ஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேனாக ஆக முடியும். இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா. கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நன்றி, வணக்கம்.